அம்மா வணக்கம்மா. வணக்கங்க சார். சரி, இப்போ தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்கு? யாருக்கு உங்களை ஓட்டு போட சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு எப்பவும் போல உதவி சூரியனுக்கோ ரெட்டலைக்கோ போட சொல்லியிருக்கிறாங்க சார். போட சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லிங்க சார் எனக்கு. சரி, ஓகே. இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஸ்கூல் பசங்கள்லாம் எல்லாம் அந்த இது என்ன பண்றாங்க? கஞ்சா இது எடுத்து மரத்துக்கடி நின்னுகிட்டு போட்டுக்கிட்டு கஞ்சா அது எங்க அடிக்கிறாங்களா? பாரு புகையில எவ்வளவு நாளா ஜாஸ்தியா இருக்குது? அதெல்லாம் இந்த ஒரு 2-3 வருஷமாவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே காதுல கூட நாங்க கேட்டதே இல்லைங்க சார். சரி, இப்போ உதயசூரியனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் நடக்குது. ஆமாங்க. அப்புறம் நீங்க எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? அவங்க நாங்க ஓட்டே போடக்கூடாதுன்னு நினைச்சேங்க சார். இப்போ இனிமேல் என்ன பண்ணுவீங்க? அதாங்க அந்த எனக்கு அவர் பேர் வராதுங்க. அந்த தாமரைக்கு ஓட்டு போடணும். எல்லாத்துட்டையும் சொல்லுங்க, தாமரைக்கு மட்டும்தான் போடணும். தாமரைக்கே நாங்க போட்டுறோம் சார். நாங்க படிப்பறிவு இல்ல, யாராச்சும் சொன்னாதான் எங்களுக்கு தெரியுங்க சார், இல்லைன்னா தெரியாது. அந்த எப்ப பாரு அந்த ரெட்டலை அந்த உதவி சூரியன் அதுதான் போன உடனே கண்ணுக்கு முன்னாடி. ரெட்டலை ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் செத்து போச்சு. அப்புறம் அந்த அம்மா போன வயசுல ஒண்ணுமே ரெண்டா போச்சு. கட்சி எனக்கா உனக்கானு துண்டாடிக்கிட்டு இருக்காங்க 2 பேரு. ஆமாங்க. அவங்களுக்கு போட்டாலும் உருப்படாத நாடு. உருப்படாதுங்க. எல்லாரும் தாமரைக்கு தான் ஓட்டு போடணும். தாமரைக்கே போட்டதாங்க சார். எங்களுக்கு 50 ஓட்டு இருக்குது, 50 ஓட்டு அவருக்கு தான். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.